ரைட். அப்போ நம்ம மெக்கானிக்ஸில் அதாவது பொறியியல் என்று சொல்கிற ஒரு பகுதியை நிற்கிறோம். அதில் நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறது கணியம். கணியம் என்று சொன்னால் கணியம் என்று சொல்கிறது இரண்டு வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று காவிக்கணியம், இன்னொன்று எண்ணிக்கணியம். காவிக்கணியம் என்று சொன்னால் பருமனையும் திசையையும் கொண்டது. அதோட சேர்த்து போக்கும், பருமனையும் திசையையும் போக்கையும் கொண்ட கணியங்களை சொல்லுவோம் காவிக்கணியம் என்று சொல்லுவோம். ரைட்டா? அதே மாதிரி எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் என்று சொன்னால் என்ன? பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள். பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள் எண்ணிக்கணியமாக இருக்கும். ரைட்டா? காவிக்கணியத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன, எண்ணிக்கணியத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரைட், ஓகே. நான் சொல்றேன் எண்ணிக்கணியத்துக்கு நான் சொல்லுவேன், காவிக்கணியத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளணும். ரைட்டா? எண்ணிக்கணியத்துக்கு நான் சொல்றேன் நேரம். ஏன்னு சொன்னா நேரத்தை சொல்லும் போதும் டைம் என்ன 10 மணி என்று தான் சொல்லுவோம். அந்த 10 சொல்றது பருமனை குறிக்கும். ஆனா ஒருபோதும் திசை காற்றியாங்க போக்கு காற்றியா இல்லை. டைம் என்ன கேட்டா எஸ் வடக்கு நோக்கி 10 மணி அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்றது இல்லை. ஸோ அங்க பருமன் மட்டும்தான் காணப்படும். ரைட்டா? அதே மாதிரி திணிவு. எஸ் திணிவு. இப்ப ஒரு சீனி 500 கிராம் அப்புறம் கடைக்கு போயிட்டு எனக்கு வடக்கு நோக்கி சீனி 500 கிராம் தாங்கன்னு சொல்லி கேட்குறியா? கேட்க போறது இல்லை இல்லையா? ரைட். அப்போ கெப்பாசிட்டியை மட்டும் அந்த ஒளி இதை மட்டும் சொல்லி தான் கேட்போம். பருமன் அதாவது தொகையை சொல்லித்தான் என்ன செய்வாங்க அதை யூஸ் பண்ணி கொள்வோம். அதே மாதிரி நீளம் கூட அப்படித்தான். எத்தனை சென்டிமீட்டர்? 102 சென்டிமீட்டர். திசை சொல்வது கிடையாது. அதே மாதிரி வேற வேற எது வரும்? அங்க வருது. நான் நார்மலா சொல்றேன். இந்த பிசிக்கல் ஆகிற கேஸ்ல அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு இது தெரிஞ்சது, நார்மலா தெரிஞ்சதை பார்க்கல. திணிவு, நேரம், நீளம், அதே மாதிரி பரப்பளவு. என்னது? பரப்பு கூட ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் அவ்வளவுதான். திசை சொல்லப்படுறது கிடையாது. ரைட்டா? இப்ப பருமன் சொல்லணும், திசையும் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு ஹீரோ யாரு? விசையாக இருப்பாரு. அதோட சேர்த்து 6 முடுகள் இருப்பாரு. யாரு? 6 முடுகள் இருப்பாரு. வேற பாருங்க அமர் முடுகள் இருப்பாரு. வேகம் பெருமா? வேகம் மிக பருமன் திசை கொண்டது. கதி அதை நாம பார்ப்போம். சரியா? இப்ப நோமலா தெரிஞ்சது நிறை அதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப இதுல இருந்து நாம ஒரு பிராக்டிகல் மாதிரி ஒன்று போவோம். சரியா? கதைச்சு பிராக்டிகல் செஞ்சு கொள்ளலாம். ரைட்டா? இப்ப நான் சொல்றேன், தூரம் இருக்கிறாரு, இங்க இடப்பெயர்ச்சி இருக்கிறாரு. சரியா? தூரம் இருக்கிறாரு, இங்க இடப்பெயர்ச்சி இருக்கிறாரு. தூரத்துல அலகு கூட மீட்டர் தான், இடப்பெயர்ச்சிற அலகு கூட மீட்டர் தான். இப்ப இதுக்கும் இடையிலான என்ன டிஃபரன்ஸ்? தூரம் என்று சொல்றது ரோட்டை பார்க்கறது, இடப்பெயர்ச்சி என்று சொல்றது எங்க இருந்து எங்க வந்திருக்குன்னு பார்க்கறது. தெரியுதா? நான் சொல்றேன். இப்ப ஒரு ஏ என்கிற ஒரு புள்ளியிலிருந்து பி என்கிற ஒரு புள்ளிக்கு வாரத்துக்கு பல பாதைகள் இருக்கலாம். இப்படி ஒரு பாதை இருக்கும், அதே மாதிரி இப்படி ஒரு வளைஞ்ச பாதை இருக்கும், இப்படி ஒரு டைரக்டான ஒரு செங்குத்தான ஒரு பாதை கூட என்ன செய்யும் இருக்கும். ஆமா, இந்த இடத்துல தூரம் என்று சொல்றது இருக்கட்டும், இடப்பெயர்ச்சி ஒன்று என்று சொல்றது நான் சொல்றேன். சரியா? இடப்பெயர்ச்சி என்று சொன்னா அவரு ஆரம்பத்துல எங்க இருந்தாரு? ஏல. இப்ப எங்க இருக்காரு? பில. அப்ப அந்த ஏல இருக்கிறவர் பிக்கு வந்திருக்காரு. சோ ஏங்கிற புள்ளிக்கும் பி என்கிற புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம், அதுவும் தூரம் தான். சரியா? ஏக்கும் பிக்கும், அதாவது ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான
நேர்கோட்டு தூரம் அல்லது நேர்கோட்டு நீளத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். ஆனா தூரம் என்று சொல்றது எங்கால பக்கம் போனீங்களோ அவ்வளவு பாதையை என்ன செய்யணும், கூட்டணும். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் தூரம் என்ற ஒரு கான்செப்டுக்கு நாங்க திசை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த வளைவான பாதைக்கு எங்கிட்ட என்ன திசைன்னு சொல்றோம், சொல்ல இயலுமா? சொல்ல இயலாம். பட் இடப்பெயர்ச்சிக்கு என்ன சொல்ல இயலும், திசை சொல்ல முடியும். நேர்கோட்டு தானே, திசை சொல்ல முடியும். அப்ப இடப்பெயர்ச்சிக்கு இந்த இடத்துல திசை என்கிற ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இங்க திசை இருக்கு. பட் இங்க திசை இருக்கா? திசை இல்ல. ஆனா பருமன் இருக்கு. இந்த 10 மீட்டர், இங்க 10 மீட்டர் பருமன் இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் திசை இங்க இருக்கு, இங்க இல்லை. ஸோ நாங்க இதுல நாங்க முடிவுக்கு வர போறோம். அப்ப இடப்பெயர்ச்சி என்று சொல்ற ஒன்று காவிக்கணியமாக இருக்கும். ஏன்? பருமனும் இருக்கு, திசையும் இருக்கு. ஏன்னா இதை சொல்றேன்னு சொன்னா நீங்க பாருங்க, ஒரு வாகனம் உண்டு 20 மீட்டர், ஒரு வாகனம் உண்டு 20 மீட்டர் இந்த திசையில் சென்றுள்ளது என்று சொன்னா உங்களுக்கு விளங்கணும். ஆஹா, திசை சொல்லியிருக்காரு, அவர் இடப்பெயர்ச்சி என்று உங்களுக்கு விளங்கணும். சரியா? அதனால தான் என்ன செஞ்சேன், அதனால் உங்களுக்கு தந்திருக்கிறது. இவரோட ஜாயின் பண்ண இன்னும் ஒரு கான்செப்டும் இருக்கு. சரிங்களா? பார்த்துக்கொள்ளுங்க. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். வேகம் சமன் என்னது? வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இப்ப சொல்லுங்க, தூரம் அதாவது கதி வேகம் அவ்வளவு இரண்டு பேருக்குமான அலகுகளும் மீட்டர் செகண்ட் -1 தான். இவருக்கும் மீட்டர் செகண்ட் -1. என்னன்னு சொன்னா தூரத்துக்கு மீட்டர், நேரத்துக்கு செகண்ட், நேருக்கு வந்தா மீட்டர் செகண்ட் -1. இங்கேயும் அதே மாதிரி மீட்டருக்கு இடப்பெயர்ச்சிக்கு மீட்டர், நேரத்துக்கு செகண்ட், நேருக்கு வந்தா மீட்டர் செகண்ட் -1 தான். ஸோ இதையும் எப்படி நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்குறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. கதி என்று சொல்ற ஒன்றுக்கு தூரம் சம்பந்தப்படுறாரு. ஸோ தூரம் என்று சொல்றது எங்களுக்கு தெரியும் எண்ணிக்கணியம். எனவே கதி என்று சொல்றது என்ன கணியம்? எண்ணிக்கணியம். அப்ப கதி என்று சொல்றது ஒரு வகையான எண்ணிக்கணியமாக இருக்கும். இப்படி படிக்கும். ரைட்டா? கதி. அதே மாதிரி வேகம் வந்துக்கிட்டு இடப்பெயர்ச்சி சம்பந்தப்படுறாரு. இடப்பெயர்ச்சி எங்களுக்கு தெரியும் ஒரு வகையான காவிக்கணியம். ஏனென்று சொன்னால் பருமனும் இருக்கு, திசையும் இருக்கு. ஸோ வேகத்தை நாங்கள் என்னத்துக்கு சொல்லுவோம்? காவிக்கணியத்துக்கு சொல்லுவோம். இப்போ எல்லாமே கிளியரா? அந்த மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த சாப்டர் போய்க்கொள்ளும். சரி. ஸோ எங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் சார்பியக்கம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் என்ன? சார்பியக்கம். இதை அழிக்கிறேன். ஸோ காவிகள் எண்ணிகளினுடைய கன்செப்ட் இத்தோட முடிவடைகிறது. இல்லை, அது இருக்கு காவிக்குடன் இருக்கு. நான் வச்சு சார்பியக்கத்தை பார்த்துட்டு குருகுடன் ஓடி வருவேன். ரைட். ஸோ எங்களோட அடுத்த ஹெடிங் என்னன்னு சொன்னால் சார்பியக்கம், ரிலேட்டிவ் மோஷன். சார்பியக்கம். சரியா? அதாவது ரிலேட்டிவ் மோஷன். மோஷன் அங்க போற மோஷன் இல்லை, இது இயக்கம். எஸ், சார்பியக்கம். என்ன கான்செப்ட்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற சிலதை நாம பூமி சார்பாக பார்க்கிறோம். இப்ப இந்த உலகம் என்று சொல்ற கான்செப்ட் சுத்தி கொண்டு இருக்குது இல்லையா? இந்த பூமி இருக்குதான, பூமி யார் படைச்ச? யாரோ படைச்சிருக்கிறாரு. அந்த பூமி சுற்றி கொண்டு இருக்குது. உலகம் இருக்குமே. அப்ப இந்த பூமி என்று சொல்ற கட்டமைப்பு சுற்றி கொண்டு இருக்கிறாரு. ஓமா,
அப்ப அந்த பூமிக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? பூமிக்கு மேற்பரப்புல அப்படி இருக்கோம். அப்ப சுற்றுகின்ற பூமியில நாங்க இருக்கிறோம். ஆனா அதே பூமியில தான் எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? நான் இப்போ அவளை பார்த்தா அவர் சுற்றுற மாதிரி எனக்கு தெரியுமா? தெரியல. ஓமே அதை பார்த்தா நான் அவருக்காண்டா அவர் சுற்றுற மாதிரிக்கா? சுற்றுற மாதிரி இல்லை. ஸோ என்ன அதுக்கான ரீசன் சொன்னா, அதை இயங்குற அந்த ஊடகத்துல அந்த பூமிக்குள்ள நானும் இருக்கிறேன், அவையும் அதே ஊடகத்துல இருக்கிறான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வகையான ஊடகத்தில் இருக்கிறதால தான் சுற்றுகின்றது தெரியுது இல்லை. இப்ப ரைட் அப்படி வேணாம், இப்படி பார்ப்போம். ஒரு பஸ்ல சரியா போயிட்டு சரியா, ஒரு பஸ் ஒரு பஸ்ல போயிட்டு சரியா, போயிட்டு இருக்க கிட்டவா பஸ்ஸனுக்கும் நிற்கிறேன். இல்லை 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 ரைட் என் லவருக்கும் நிற்கிறேன் சரியா, நான் பட்டி இடம் நிற்கிறேன். இப்ப எனக்கு விளங்கும் அடே அவ என்ன செய்யறா? இயங்கிக் கொண்டு இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குமா விளங்காதா? அடே அந்த லவர் என்ன சொன்னா, நிக்கிறேன் அவ்வளோ அப்படியே எங்கிட்டு போறான். என்ன ஒரு கொடுமையான ஒரு ஒரு சீன் என்ன அப்படி இல்லை. நான் அதாவது இந்த என்ன விளங்குற எங்களுக்கு அவ இயங்குற ஊடகத்தில் இருக்கா, நான் மட்டும் சும்மா இருக்கிறேன். எனக்கும் அந்த பஸ்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் சும்மா இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் என்ன செய்யறான்? இயங்கிட்டு இப்படி போறான். அதுவே பஸ்ஸுக்குள்ள என்ற முன்னியல ஒரு இருக்கிற பின்னுக்கு எப்படி முன்னியல ஒரு இருக்கிற சரியா, அவ பார்க்க அவ அதாவது நான் புது லவரை பார்க்கிறேன். எனக்கு எப்படி தெரியுது? லவர் அப்படியே ஓடிட்டு போறான். எங்கிட்டு போவாதானே? என் கண் இப்படி பார்த்துட்டு அவன் எங்கிட்டு போவான். போமா அந்த பஸ்ஸுக்கு இந்த புது லவருக்கு பின்னுக்கு பழைய லவர் இருக்கிறான். அவன் என்ன பார்க்கிறான்? நான் அவைய பார்க்கிறேன். அவைய தான் பார்க்கிறேன். அப்ப அவன் என்ன பார்க்கா? அவைக்கு விளங்கும் அடே அவ வந்துக்கிட்டு இந்த பக்கம் போனா அவைக்கு விளங்கும் நான் ஓடுற மாதிரி விளங்கும். நான் ஓடுறேன்னா என்ன கான்செப்ட் விளங்குதா? மாறி விளங்குது. நான் சும்மா நின்றுட்டு அவைய பார்க்கறதுல அவ போறா, அவ ஓடிக்கிட்டு என்ன பார்க்கறதால அவ சும்மா இருப்பா. பட் நான் என்ன செய்வேன்? எதிர் திசையில போற வரைக்கும் வைக்கும். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பட்டியில் இருக்கிற மரங்கள் எலக்ட்ரிக் போஸ்ட்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு பின்னுக்கு போகிற மாதிரி இருக்கும் தானே? பஸ் எடுத்து போயிட்டு இருந்தா ரோட்ல இருக்கிற மரங்களை என்ன செய்யும்? பின்னோக்கி போகும் சரியா. அதைத்தான் சொல்றது ரிலேட்டிவ் மோஷன். ஒரே ஊடகம் சார்பாக அனைவரும் ஓய்வில் இருப்பாங்க. ஆனா என்ன முந்தியலவருக்கு முதலவருக்கும் அவருக்கும் எப்படி தெரியும்? அவர் சும்மா வந்து நிற்கிற மாதிரி தெரியும். அவரோட முன்னிக்கிற ஓடுற மாதிரி தெரியுமா? தெரிய மாட்டேன். அவளுக்கு எப்படி தெரியும்? சும்மா முன்னிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த ஊடகத்தை விட்டு வெட்டையால பார்க்கும் போதுதான் தெரியும் நாங்க எந்த மோஷன் இருக்கிறது சொல்லி. இவ்வளவுதான் ரிலேட்டிவ் மோஷன். ஒன்று சார்பாக ஒன்றை கூறுதல், ஒன்று சார்பாக ஒன்றை கூறுதல் சார்பியக்கம் எனப்படும் சரியா. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லுவாங்க புரியல. இப்ப நான் உதாரணத்துக்கு BAV இந்த இடத்துல B என்று சொல்றது வேகம் சரியா. என்னது? வேகம். இப்படி ஒன்று வந்தா நாங்க எப்படி ரீட் பண்ணுவோம், எப்படி வாசிப்போம் என்று சொன்னா பின்னோக்கி வாசிக்கணும். ஓமா எப்படி பாருங்க. B சார்பாக A இன் V வேகம் சரியா. B சார்பாக A இன் வேகம். அப்ப இதை வாசிச்சு காட்டுங்க. அந்த மாதிரி C சார்பாக S இன் வேகம். இப்ப இதுல விரிவு ஒன்று இருக்கும், இதுல விரிவு ஒன்று இருக்கு. இதுல விரிவு எப்படி எழுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கோடிங்க, அதாவது BA முன்னுக்கு போடுங்க. ஈன்னு சொல்றது புவி, எர்த். என்னது? புவி. இந்த உலகத்துக்குள்ளான எல்லாம் நடக்குது. அப்ப இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கேஸையும் புவி சார்பாக கூறணும். அப்ப A இருக்கு, B இருக்கு. அப்ப A புவி சார்பாக கூறணும். புவி சார்பாக A இன் வேகம்
சக அப்படியா சைய. அதுல இருந்து கழிக்கணும் புவிசார்பாக பியின் வேகத்தை. இதானதுல விரிவா, இதானதுல விரிவு. அப்ப நான் ஏ பி என்று இருக்கிறதால புவிசார்பாக ஏயின் வேகத்தில் இருந்து கழிக்கணும் புவிசார்பாக பியின் வேகம். அப்ப இதுல விரிவழின் எப்படி வரும்? புவிசார்பாக பெஸ்ட் என்ன எஸ் எஸ் இன் வேகம் சைய கழிக்கணும் சி சார்பாக அப்படியா இல்லை புவிசார்பாக சியின் வேகம். ரெண்டையும் புவிசார்பாக எழுதணும். எழுதிட்டு நாங்கள் அழகா யோசிச்சு பார்க்கணும். அடே காரிகளை ஒருபோதும் கழிக்க முடியாது. அப்ப கூட்டி தான் கொடுக்கணும். கூட்டி கொடுக்க தெரியும் தானே? எஸ், அப்ப கூட்டி கொடுக்கணும். அப்ப நாங்க இதை கூட்டலாக மாத்தணும் என்று தமிழால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்ப இதை கூட்டலா மாத்தினா நினைக்கிற இதுல அந்த பெருமா அந்த குறியும் மாறும். குறிமாடு என்ன செய்யும்? அங்க மாறி ஈசா அதாவது பி சார்பாக அப்படின்னு சொல்லி மாறும். ஒன்னு பி சார்பாக குறியின் இப்படி நாங்க பல கணக்குகள் செய்யப்படும். நீங்க இதை விடுங்க, இதை விட்டுட்டு இதே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கழிக்கிற கழிச்சது நம்ம இதை கேள்வி பார்த்த சரி தானே. ஒரு குயிஸ் ஒன்று நானே சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம். ஒரு குயிஸ், ஒரு கார் உண்டு இந்த பக்கம் 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல போகுது. அதே பக்கத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் உண்டு. என்னது? புஷ் பைக்கிள். அப்ப அந்த புஷ் பைக்கிள் உண்டு 10 மீட்டர் செகண்ட் -1 அதே திசையில போகுது. அப்ப நான் இந்த பஸ்ஸை பி என்று எடுக்கிறேன், பைசிக்கலை சி என்று எடுக்கிறேன். ஆமா, அவ்வளவுதான் கணக்கு. தந்துட்டு அவர் சொல்றாரு பஸ் அதாவது பி சி பி என்று காணாது. எப்படி தந்து பின்னாடி காணாது. அதாவது பைசிக்கல் பைசிக்கல் எது? பஸ். பஸ் சார்பாக சைக்கிள் வேகம் என்னட்டு கேட்கிறார். இவ்வளவு கேள்வி தந்திக்காரு இப்படி கேள்வி கேட்கிறார். இப்ப நாங்க முடிவு ஒன்று எடுக்கணும். பஸ் ஒன்று 20ல போகுதுன்னு சொன்னா அது புவி சார்பாகத்தான். அப்ப நீங்க எழுதணும் புவி சார்பாக பஸ்ஸினுடைய வேகம் இந்த பக்கம் எத்தனை? 20 மீட்டர் செகண்ட் -1. சைக்கிள் 10ல போகுது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சது என்ன? அது புவியில ஓடு, சந்திர மண்டலத்தில் ஓடலையே சைக்கிள், புவியில ஓடுது. நீங்க அதுக்கும் எழுதணும் புவி சார்பாக சைக்கிள் வேகம் அதே திசையில தான் 10 மீட்டர் செகண்ட் -1. இப்ப அவர் கேட்கறதுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நாங்க தரவு எடுக்கிறோம். நீல கலர் எழுதுற பொழுதும் தரவு எடுக்கிறோம். இப்ப இவருக்கு தரவு எடுக்கணும். சோ எங்களுக்கு அவரு பி சிபி இப்படி தந்திருக்காருன்னு சொன்னா இதை விரிவுகளுக்கு தானே வேணும். என்ன விரிவு? புவி சார்பாக சியின் வேகத்திலிருந்து கழிக்கணும் புவி சார்பாக பியின் வேகம். அடே புவி சார்பாக சியின் வேகம் இப்ப பேர் தீடணும். புவி சார்பாக சியின் வேகம் என்ன? 10. ஓமா, அப்ப இந்த பக்கம் திசையோட போடுது 10 கழித்தல போடுது. போட்டுட்டு புவி சார்பாக பியின் வேகம் எங்க இருக்காரு? இருக்காரு. இதானே புவி சார்பாக பியின் வேகம் தானே. இதானது இப்பதான் எதை திசையை போட்டாச்சு. இப்பதான் பார்க்கணும். அடே அந்த மாதிரி நோட்டொண்டு காவிகளை கழிக்க முடியாது. காவிகளை கழிக்க முடியாது, கூட்டத்தான் முடியும். சொன்னாங்க கூட்டி தான் கொடுக்கணும். தப்பாக இருந்தாலும் கூட்டி தான் கொடுக்கணும். ரைட்டா? இங்க ஸோ இதை நம்ம கூட்டலாம் மாற்றணும் என்று சொல்றாரு. இதை கூட்டலாம் மாத்தினா திசை இந்த பக்கம் மாறிடும். சரியா? என்ன செஞ்சீங்க? கூட்டலாம் மாத்தையும் திசை மாறிவிட்டது. ஸோ உங்களுக்கு தெரியும் 10 பேர் சண்டைக்கு போறான், 20 பேர் சண்டைக்கு வரான் என்று சொன்னால் 10 10 போனா எங்களை பக்கம் 10 மிச்சம். அதாவது எக்ஸ்ட்ரா எங்களை பக்கம் 10 என்ன செய்யும்? வரும். அதை விட நல்ல உதாரணம் சொல்லியா? இங்கால 10 இப்படி வருது, இங்கால 20 இப்படி வருது. தானே? இங்கால 10 பாய்ஸ் வராங்க. சரியா? 10 பாய்ஸ் ஆம்பளை பிள்ளைகள் வருது. இங்கால 20 கேர்ள்ஸ் வருது. 20 கேர்ள்ஸ் வருது.
10 பாய்ஸ் 10 கேர்ள் என்ன செஞ்சிருவாங்க பார்த்துருவாங்க. அப்ப செலவங்க எங்களுக்கு அப்ப 2 பேரை அது மோசம். நான் நல்ல விளக்கம் தானே பார்க்கிறோம். ஸோ 10 பாய்ஸுக்கு 10 கேர்ள் போனா 10 கேர்ள் இந்த பக்கம் என்ன செய்வாங்க பாய்ஸ் அடிப்பாங்க இல்லையா? அப்ப அடிப்பாங்க. ஓகே சரியா? 10 மீட்டர் செகண்ட் -1 வேகம் என்று தந்ததால ஸோ பிசிடி பஸ் சார்பாக சைக்கிளின் வேகம் 10 மீட்டர் பின்னோக்கி. அதாவது என்ன தெரியுமா சொல்றாரு, பஸ்ல நான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னா என் லவ்வர் பின்னால சைக்கிள் பிரிச்சுட்டு வாரான்னு சொன்னா நான் இப்படி எட்டி பார்த்துல எனக்கு விளங்கும் எப்படி தெரியுமா? லவ்வர் 10 மீட்டர் எண்ணில இருந்து 10 மீட்டர் பின்னோக்கி வாரா, 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட பின்னால வாரா. அதான் ரிலேட்டிவ் மோஷன். பஸ்ல குந்திருக்கிற எனக்கு பின்னால வாரவ எப்படி தெரியுறா என்று சொல்றது தான் சொல்லுவோம் ரிலேட்டிவ் மோஷன். ரைட்டா? அந்த மாதிரி கிளியரா நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஸோ நம்ம ஒரே ஒரு குயிஸ் மட்டும், ஸோ சில வேர்டுகள் வைக்கணுங்க, ஒரே ஒரு குயிஸ் மட்டும் பார்த்துட்டு மற்றது போய்க்கணும். சரியா? என்ன இதுல எல்லாம் டைமை வேஸ்ட் ஆக்க விரும்ப. சரியா? பட் கேள்விகளுக்கு தனியான ஒரு வகுப்பு போடுவோம், பிரச்சனை தியரி தானே. ஸோ தியரி வித் கொஸ்டின் என்கிறதால இது இருக்கட்டுமா? அது உங்களுக்காக வேண்டி சொல்லணுமே. அவர் கேள்வி கேட்கிறாரு, ஒரு படகு பியானது, அவர் சொல்றதை யூஸ் பண்ணணும். சரியா? ஒரு படகு பியானது வடக்கு நோக்கி அதை சொல்லிட்டாங்க. 4 திசைகளையும் அதை இதையும் பார்க்கணும். முதலாவது பிரதான திசைகள் 4 வகைப்படும். 1 வடக்கு, இதை சொல்லத்தானே வேணும், வடக்கு. ஒன்று வடக்கு, அடுத்தது கிழக்கு. இதை பாடமாக்கிறதுக்கு ஒரு மெதட் இருக்கு, இந்த கஷ்டம் தானே பாபாக்களுக்கு. ஸோ வந்த கிழவி தென்னை மேலே என்று அப்படி பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க. இந்த கடும் கஷ்டம் பாவம். சரியில்லை. இப்போ இதுக்கு இடவுல கொண்டு வந்தா வடகிழக்கு வானா கீனா, இதுக்கு இதால வந்தால் தென்கிழக்கு தேனா கீனா, இதுக்குள்ள வந்தா தென்மேற்கு தேனா மேனா, இதுக்குள்ள வந்தால் வடமேற்கு. இதை கூட டவுட் கேட்கிற கேஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம நல்ல பிள்ளைகள். ஒரு படகு பியானது 60 கிலோமீட்டர் ஹவர் -1 வடக்கு நோக்கி செல்கின்றது. வடக்கு எங்கள பக்கம் இந்த பக்கம். ஏதாம் படகு பியா. அப்ப எங்களுக்கு தெரியும் புவி சார்பாக பியின் வேகம் எழுதணும். எத்தனை? 60 கிலோமீட்டர் ஹவர் -1 செல்கின்றது. வடக்கில் இருந்து உறுதியான காற்று W 40 கிலோமீட்டர் ஹவர் -1 வேகத்துடன் வீசுகிறது. காற்றுக்கு எதுவும் சொல்றாரா? W சொல்றாரு. படகு வடக்கு நோக்கி போகுது. வடக்குல இருந்து காத்து வீசுதண்டா எந்த திசை ஓடுற? தெற்கு. வடக்குல இருந்து வீசுற தெற்கு தானே. அதான் சொல்லுதானே, அது நம்மள பிள்ளைகள் இல்லை, இது சில. அப்ப புவி சார்பாக காற்றினுடைய வேகம் எத்தனையாம்? 40 கிலோமீட்டர் ஹவர் -1. கேள்வி கேட்கிறாரு, படகில் இருக்கும் ஒருவரினால், அப்ப படகு சார்பாக பி சார்பாக படகில் இருக்கும் ஒரு பயணியினால் உணரப்படும் காற்றின் வேகம் என்ன? அப்ப படகு சார்பாக காற்றினுடைய வேகம் என்ன கேட்கிறார். முடிச்சு கேள்வியை பார்த்தோம், தரப்படுத்தோம், முடிச்சு. இப்ப செய்ய போறோம். இதற்கு விரிவு எழுதணும் தானே. எப்படி விரிவு எழுதுற? புவி சார்பாக W வேகம் கழிக்கணும் புவி சார்பாக B இன் வேகத்தை. புவி சார்பாக காற்றின் வேகம் எங்களுக்கு அந்த மாதிரி தெரியும், கீழ் நோக்கி 40 சய. புவி சார்பாக B இன் வேகமும் எங்களுக்கு அந்த மாதிரி தெரியும், மேலுக்கு 60. எங்களுக்கு எங்கட
அழகான மந்திர வாக்கியம் தெரியும். காவிகளை கழிக்க முடியாது, கூட்டணும். ஸோ எங்களுக்கு பழக்கமான ஒரு செயல்முறை தான் கூட்டி கொடுக்குற. ஸோ நம்ம கூட்டி கொடுப்போம். அப்போ இதை கூடலாக மாற்றணும். ஸோ கீழ் நோக்கி 40 அப்படியே வரும். இதை கூடலாக மாற்றினா திசையும் மாறும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள், 40 கீழ் நோக்கி 60 கீழ் நோக்கி. ஸோ மொத்தமாக கீழ் நோக்கி எத்தனை 100 km/h. அப்போ டி சார்பாக காற்று, அதாவது படகில் இருக்கும் ஒருவருக்கு காற்று வழங்குது. அப்ப இது என்ன, இதை வச்சு என்ன வாக்கியம் சொல்ல இயலும்? படகுல போற ஒருத்தனுக்கு, படகுல முன்னோக்கி போற ஒருத்தனுக்கு காற்று எப்படி தெரியுதா? 100 வாரம் வருது. அப்ப அப்படி ஸ்பீடா வருது. படகு கூட 60 போகுது. பட் என்ன செய்யுது? படகு கூட 60 போகுது, காத்து 100 இல்லை. அப்ப என்ன செய்ய போறாங்கம்மா? So request is finished. ஸோ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற ஒரு யூனிட் என்னன்னு யோசித்து பார்த்தா 2 இருக்கா. ஒன்று காவிட கூட்டல், இன்னொன்று நம்மளோட வரைவுகளை பார்த்துட்டு நம்ம இதுக்கு போவோம், இயக்க சமன்பாடுக்கு போயிடுவோம். மோஷனுக்கு இறங்குவோம் ஃபுல்லாது. எது விருப்பம்? நாம் இயக்க சமன்பாடுகளை பார்ப்போமா, காவி கூட்டலை பார்ப்போமா? இயக்க சமன்பாடுகளை பார்ப்போம். என்ன காவி கூட்டல் இருக்கட்டும், கேள்வி வருமா பார்த்துக்கொள்ளும். சரியா? செய்வேன், செஞ்சிடும். சரி, அடுத்த தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. இது எழுதுறியா? ரைட், நீங்க எழுதுங்க, எழுதாம விடுங்க, எனக்கு தெரியாது. ரைட், 4 போடு. ரைட், மறுபடி அந்த இதுடாப்பா, பிசிக்ஸ்ல பழைய பாஸ் பேப்பர் நீங்க செய்யும் போதோ, பழைய பாஸ் பேப்பர் செய்யும் போதோ சில திசைகள் வந்துக்கிட்டு வேற ஒரு மொழியில வரும். அதாவது அக்கினி மூளை, ஈசா மூளை அப்படின்னு சொல்லி வருமா, அதெல்லாம் விட்டு சொல்லுங்க. சரியா? அது வேண்டும் என்று சொன்னால் நீங்க நெட்ல டைப் பண்ணி பார்த்துக்கணும். அது தமிழாக யூஸ் பண்றதுதானே அது. சரியா? தமிழ் பிள்ளைகள் இந்த தமிழ் சடங்குகளை யூஸ் பண்ணுவாங்க. அக்கினி மூளை, ஈசா மூளை அப்படின்னு சொல்றது. நீங்க பயப்பட வேணாமா. அப்படி வந்தால், அப்படி வராது. அப்படி வந்தால் என்ன செய்வார்? கீழே உங்களுக்கு தருவாங்க. பழைய பாஸ் பேப்பர் செய்யும் போது வந்த கேள்விகள் தான் இது. அது ஒரு புள்ள வந்துக்கிட்டு மெசேஜ் போடு ஒரு 3 நாட்களுக்கு முதல். சார் என்ன சார் அக்கினி மூளை, ஈசா மூளை அதெல்லாம் எங்களை படிச்சு தரலையே பாப்பா? நான் பார்த்தேன் இன்னும் கேஸ் அப்படின்ட்டு பார்த்தது பிறகுதான் இந்த கேஸ் பழைய பாஸ் பேப்பர்ல பழைய மெத்தட் வரும். திசைதான் வடக்கு கிழக்கு தெற்கு, அந்த திசை மாதிரி அது மீசா, அந்த ஈசா மூளை, அக்கினி மூளை, ஒரு மூளை, அழகான மூளையெல்லாம் இறுக்கி பார்த்துக்கொள்ளுமா. ரைட், அப்போ ரைட் சார் கேட்க முடியுது. இப்போ நாங்கள் காவி கூட்டல், என்னது காவி கூட்டல், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். காவிகளை கழிக்க முடியாது, பட் கூட்டி கொடுக்கலாம். ரைட்டா? காவி கூட்டல் ஒரு கேள்வி ஊடாகவே பார்த்துக் கொள்ளுமா. இந்த கேள்வி இருக்கு தானே. ரைட், அழகான படங்கள். இதை வழங்கப்படுத்திருக்கிறது நினைச்சேன். என்ன A B C D E F. இப்போ நாங்கள் இதை வந்துக்கிட்டு கூட்டணும், கூட்டி ஒன்றா எடுக்கணும். அதுக்கு இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. இது டிஃபிகல்ட் இல்லைங்கிறதால நான் சொல்றேன். ரைட்டா? நீங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிவு செய்யணும். எங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எப்பொழுதுமே ஏல ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது அப்படி வேற தந்தா நீ என்ன செய்ய, உங்களுக்கு நல்ல எதிராப்பா எல்லாத்துலேயும் போற அப்படி ஒரு பாயிண்ட் நீங்க என்ன செய்ய தெரிவு செஞ்சு கொள்ளுங்க. இது ஒத்த பங்கு தானே. இப்போ இதை நான் இப்படி உதறி எடுத்தா இப்படி நேராக வரப்போது தானே. அப்போ இப்படி தான் வரும். வேற மாதிரி உருக்கள் வரும்போதும் நான் அந்த ஐடியாவை சொல்லித்தரேன். ரைட்டா? இப்போ பாருங்க, A to B ஓமா, இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி போடுது. A to B இந்த பக்கம். சக Bல இருந்து ஆரம்பிச்சு C போகுதா? அம்புக்குறி போடுறத பார்க்கணும். எதிராக வந்தால் எதிராக மாற்றி போடுது.
சரியா? எந்த பாதையில எது இருக்கோ அதை என்ன செய்யணும், விளக்கக்கூடாது, என்ன போல மாற்றணும். ஸோ அம்புக்குறி இங்கால எடுத்திருக்கேன், எஸ் அதே மாதிரி அதுவும் இருக்கு. அதே மாதிரி பிசி, பிசியும் எப்படி இருக்கு, அதே அம்புக்குறி தான். அதே மாதிரி சிடி, சிடியும் எப்படி இருக்கு, அதே அம்புக்குறி தான். அதே மாதிரி டிஇ அவரும் அதே அம்புக்குறி. அதே மாதிரி இஎஃப் அதுவும் எப்படி, அதே அம்புக்குறி. இப்போ நீங்க பார்க்கணும், ஸ்டார்டிங் எங்க இருக்குது, ஏங்கிற புள்ளியில, முடிவு எங்க இருக்குது, எஃப்ங்கிற புள்ளியில. வேற அதாவது ஏக்கும் எஃப்க்கும் தான் இங்க தொடர்பு இருக்க போகுது. அப்ப முதலாவது இப்படி, அப்ப ஏ டு எஃப் இந்த பக்கம் இதான் இந்த இது. இப்போ நீங்க திரும்ப பார்க்கணும், வேற உருக்களை வந்து திரும்ப பார்க்கணும். ஏ டு எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏயிலிருந்து எஃப்க்கு போறதுக்கு வேற எதுவும் பாதை இருக்கான்னு பார்க்கணும். வேற எதுவும் பாதை இருக்கா, டிரெக்டா இப்படி போகலாம் தானே என்று சிலவங்க அங்கே சொன்னா நீங்க சொல்லணும், பாதை இல்லை, அது தண்ணி, அது தண்ணி போகலாம் இல்லை. அப்ப ஒற்றை அடி பாதை. ஸோ ஏபி இந்த பக்கம், இது அந்த காவியினுடைய ரிசல்டன்ட் விளையுள் காவி ஏஎஃப். சரியா? இன்னும் ஒரு ஊர் இருக்கிறாரு, அந்த ஊர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ACD BF EG. இதை பார்த்தோம்னு சொன்னா ஒரு கேஸ் ஒன்று விளங்குதா? இப்ப நம்ம அழகா உத்து பார்க்கணும், எதுக்கு போறதுக்கு அவர் இது தந்திருக்கிறாரு பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு விளங்குது, ஏ இருந்து பிக்கு தான் பார்ப்பாரு. நமக்குள்ள மென்ஷன் பண்ணிக்காரு. அப்ப எங்களோட பயணம் ஏ இருந்து பிக்கு போகணும், ஏ இருந்து பிக்கு போகணும். ஏ இருந்து பிக்கு போறதுக்கான பாதையை நாங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரியா? ஏல இருந்து பிக்கு போறதுக்கான பாதையை என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு கொள்ளணும். ரைட். அப்ப நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இதான் அளிக்கிறேன். ரைட். அப்ப பஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஏல இருந்து பிக்கு போறோம், அதான் எங்களோட ரூட். எங்களோட ரூட் என்ன, ஏல இருந்து பிக்கு போகணும். ரைட். முதலாவது ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 1 2 3 ஜங்ஷன் இருக்கு. ஒன்று இந்த பாதை, இந்த பாதை. எந்த பாதை எடுக்க போறீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு தள்ளி இருக்கிற இந்த பாதை எடுப்போம், நம்பர் 1. ரெண்டாவது இவர் எடுத்து பார்ப்போம், அடுத்தது மூணாவது இவர் எடுத்து பார்ப்போம். சரியா? அப்ப முதலாவது ரூட்டால போனா ஏ டு ஜி, எந்த பக்கம், இந்த பக்கம். அப்படியே இப்படி வரும். சக ஜி டு பி, ஜி டு பி எந்த பக்கம், இந்த பக்கம். பி வந்துட்டா, ஜி டு பி, சாரி ஏஜி. ரைட். அப்ப ஏ டு ஜி, ஜி டு பி. ரைட். இப்போ நம்ம ஏ ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளியை பார்த்து என்ன வருது, ஏபி வந்து நம்ம ரூட்டுக்கு எஸ் ரூட் வருது. அப்ப முதலாவது பாதை ஓகே. ரெண்டாவது பாதையில போய் கொள்ளும். அப்ப இது முடிச்சு ரெண்டாவது பாதை யூஸ் பண்ணுங்க. ஏ டு இ எந்த பக்கம், இந்த பக்கம். அடுத்தது இ டு எஃப் எந்த பக்கம், இந்த பக்கம். சக எஃப் டு பி, எஃப் டு பி வந்துடுமா? அப்ப நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஆரம்பம் இறுதி. சரியா வருதா? ஏ டு பி. ரைட். ஏ டு பி உங்களோட இரண்டாவது பாதையும் அந்த மாதிரி ஓகே. மூன்றாவது கேஸ் இந்த பாதை ஓகே. மூன்றாவது பாதை போய் கொள்ளுமா? ஏ டு சி, ஏ டு சி இந்த பக்கம். சக சி டு டி இந்த பக்கம். அது மாதிரி டி டு பி இந்த பக்கம். முடிஞ்சா? ஸோ ஆரம்பம் இறுதி என்ன மாதிரி, ஏ டு பி வந்துட்டா? இப்போ டோட்டலா பார்க்க போனால் ஏபி 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 இந்த பக்கம் எத்தனை ஏபி, 3 ஏபியாக இருக்கும். இவ்வாறு செஞ்சு கொள்ள முடியும். டவுட் இருக்கு ஏதாவது? டவுட்டும் அப்ப நீங்க இருக்கலாம் கஷ்டப்படாம ஏ டு பி போகவே இல்லை. என்ற பாதை தரல, அவர் ஒற்றை கோடு தான் இருக்கிறாரு. பாரோ கடலும் இருக்கு. இதுதான் காபி கூட்டல். ஒரு டிஃபிகல்ட்டி இல்லை. இன்னும் சில கேள்விகள் இருக்குதுப்பா. நம்மளோட டார்கெட் டிஃப்ரெண்டான கேள்வி இருக்கு. ரைட். அது இப்போ பார்க்குற டைம் இல்லை. நம்ம தேர்தல் பார்த்துட்டு போகிறோம். கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கணும். பாஸ் பேப்பர் வரைக்கும் நாம செய்யத்தான் போகிறோம். ரைட்டா? இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளும்.
ரைட், அப்போ நீங்கள் எழுதிருப்பீங்க இல்லையா? அழிச்சு கொள்வோம். இந்த வகையில் அழிவாடு எங்களோட அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் வரைஃபோ கிராஃப். வரைஃபில் சில கேஸ் இருக்கு. y சமன் mx என்கிற ஒரு கேஸ் இருக்கு. இன்னொன்று y சமன் mx ஆக c என்கிற கேஸ் இருக்கு. இந்த இடத்துல இந்த y சமன் mx என்று சொல்றது எப்பொழுதுமே உள்ளால தான் போகும். இங்கால போகும், இங்கால இங்கால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வரைவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இவரை சொல்றது எக்ஸ் அச்சு. எப்படி? எக்ஸ் அச்சு. அதே மாதிரி மேலிக்கிற சொல்றது y அச்சு. என்னது? y அச்சு. இன்னமும் டிஃப்ரெண்டா சொல்ல போனால் இந்த வரைப்புகள் 4 பக்கங்களிலும் பரவி காணப்படும். இது y அச்சு, இது x அச்சு, இது y பிளஸ் பக்கம், இது y பிளஸ் பக்கம், இவர் x பிளஸ் பக்கம், இவர் x மைனஸ் பக்கம், அதே மாதிரி இவர் y மைனஸ் பக்கம். என்ன விளங்குதா? இதெல்லாம் சின்ன வகுப்புல நீங்க படிச்சிருக்கீங்க, நான் சொல்லித்தான். இங்க m என்று சொல்றது படித்திறனாக இருக்கும். என்னது? படித்திறன். எந்த மொழி நடையில கோணம். இந்த மொழி நடையில என்ன சொல்றது? கோணம். இல்ல, இன்னமும் எங்களுக்கு மெத்தட் வேணும் என்று சொன்னால் சாய்வு. என்று விளங்குதானே? என்ன சிங்களம் கதைக்கு என்று விளங்குதானே? எம் என்று சொல்றது படித்திறன். எந்த மொழி நடையில கோணம் என்று நான் சொல்லுவேன் அந்த படித்திறன். இன்னமும் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் சாய்வு. ரைட், அப்ப நாம ஒரு 2 வரைப்பு எடுத்து பார்ப்போம். 2 வரைப்பு எடுக்கிறோம். ஒன்றிலே எழுதிக்காங்க. ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போகுது. இவர கோணம் தீட்டா, இவர கோணம் பீட்டா. இங்க எங்களுக்கு நல்லா தெரியும் தீட்டாவை விட பீட்டா எப்படி பெருசு. கோணம் பீட்டாக்கு கூட. இது ஏ கோடு, இவர் பி கோடு. ஆகவே படித்திற அதாவது எப்படி இருக்கு? y சமன் 4x, y சமன் 2x. இப்ப உண்மையாவே ஏங்கிற கோடு, பி என்கிற கோடு எது ஏ கோட்டுற சமன்பாடா இருக்கும், எது பி கோட்டுற சமன்பாடா இருக்கும்? ஏ கோட்டு சமன்பாடு 2x. ஏ கோட்டுற சமன்பாடு 2x. ஏன்? படித்திறன் சின்னது. பி கோட்டுற சமன்பாடு 4x. ஏன்? படித்திறன் பெருசு. அப்படி என்ன செய்யணும்? நீங்க கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் y சமன் mx என்று சொன்னால் அவர் எப்பொழுதுமே உற்பத்தி கூடாக போகும். அதான் பூஜ்ஜியம். உற்பத்தி கூடாக போற ஒரு நேர்கோடாக இருக்கும். ஆனால் y சமன் mx ஆக c. இந்த c என்று சொல்றது வெட்டுத்துண்டு. என்னது? வெட்டுத்துண்டு. அந்த வெட்டுத்துண்டு என்று சொல்றதை நான் திரும்ப சொல்லிக் கொள்ளுவேன். வைய வெட்டுறது. எப்படி? வையை வெட்டும் புள்ளி. என்னது? வையை வெட்டும் புள்ளி என்று சொல்லிக் கொள்ளுவேன். சரி, இப்ப ஒரு வரைபொண்டை எடுக்க